உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறது, என்னடா செந்தில் சார் அடிக்கடி நிறைய பதிவு போடுறாருன்னா, நாம் பிஜேபிக்காக முழுக்க நம்ம வேலை செய்கிறோம். ஸோ எனக்கு பல்வேறு திரைப்பட இயக்கிற வேலைகள் இருந்தாலும், இன்னொரு அடுத்த ப்ராஜெக்ட் மரியாதைக்குரிய என்னுடைய குருநாதர் கமலஹாசன் அவருடைய பேனர்லேயே நான் அடுத்த படம் பண்ணுறேன். அது ஒரு லவ் சப்ஜெக்ட்டு. அது அதிகாரப்பூர்வமாக கமல் சாரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக நான் கடிதம் கொடுத்துருக்கேன். எனக்கும் அவருக்குமான நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள் எங்களுக்குள்ளே இருந்தது. அதெல்லாம் இப்போது கமல் சார் புரிஞ்சுக்கிட்டாங்க. என் பக்கம் தப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. கமல் சார் என்னை கூப்பிட்டு பேசுவாங்க. அதுக்கான அப்பாயின்மெண்ட்டுக்கும் நேரம் கேட்டிருக்கேன். ஸோ அவர் நம்ம கூட பாஜகவோட கூட்டணி கூட அவர் வருவார். ஸோ நிறைய விஷயங்களை நேரில் அவர் பேசும்போது அவருக்கான பல்வேறு பாசிட்டிவான விஷயங்களை சொல்லி, என்னுடைய குருநாதர் என்னுடைய அப்பா போன்ற நடிகர் கமல் சார் அவர்களை, என்னோடய அப்பாவின் மறுவுருவம் அவர். ஸ்ருதிஹாசனுக்கு எப்படி கமல் சாரோட அப்பாவோ, நானும் அவர் அப்பா மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அவரை உச்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கு, அது சினிமா துறையாக இருந்தாலும் சரி, அரசியலும் சரி, உச்சத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு எல்லாரும் வியக்கிற மாதிரி. இன்னும் சொல்லப்போனால் மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே மூக்கு மேலே விரல் வைக்கிற அளவுக்கு, ஐயோ செந்தில்குமாருடைய வார்த்தையை பேச்சை நம்ம கேட்காம நம்ம விட்டுட்டோமே, மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோமே நம்ம அரசியலில், ஐயோ இல்லைனா சிஎம்மாகவே ஆகிருக்கலாம் போல இருக்கே, செந்தில்குமாரை கூப்பிட்டு ஒரு முறை கேட்டுருக்கலாமே, இன்றைக்கி பார்த்தியா அவருடைய மரியாதைக்குரிய குருநாதர் கமலஹாசன் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய பதவியை வாங்கி கொடுத்துட்டாரு, இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிட்டார். அதாவது ஹாலிவுட்டில் அவர் சினிமாவில் நடிக்க வச்சு மிகப்பெரிய ஒரு ஆஸ்கார் அவார்டையே வாங்கி கொடுத்து, உலகத்துக்கு அத்தனை அவார்டுகளையும், ஏஆர் ரஹ்மான் வாங்கின அவார்டை விட பல அவார்டுகளை, பல மடங்கு அவார்டெலாம் வாங்க வழக்கு இந்த அளவுக்கு அவர் பிஜேபி கிங் மேக்கராக இருந்து ஒரு ஸ்பெஷல் பொலிட்டிக்கல் அட்வைசராக பிஜேபியில் இருந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் செஞ்சுருக்காரு. நம்ம அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டோமேன்னு ரஜினி சார் கண்டிப்பாக அறிக்கை வெளியிடுவார், கமல் சார்கிட்ட சொல்லுவார். ஸோ அந்த அளவுக்கு விஷயங்கள் நடக்கும் போது நாங்கள் மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில் இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வேலையும் போயிட்டுருக்கு. ஆனால் அரசியலுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேன். ஏன்னா அரசியல் வேலை நமக்கு முக்கியமானது. நம்ம சித்தாந்த ரீதியில் வேலை செய்கிறோம். என்னோடய வயிற்று பழப்புக்கு சினிமா, இந்த யூடியூப்பில் கொஞ்சம் பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அரசியல் நம்மளுடைய உயிர் நாடி இல்லையா, நம்ம சித்தாந்தம், நம்மளுடைய உயிர் மூச்சு. அது மூச்சையை நிறுத்திட்டு யாராலையும் ரொம்ப நேரம் இருக்க முடியாதுல்ல. அப்போ இந்த நம்மளுடைய கட்சிக்காக, நம்ம பாஜக வெற்றிக்காக, சித்தாந்தத்துக்காக ஒவ்வொரு நொடியும் நம்ம ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கோம். எனக்கு தூக்கமே வராதுங்க. நான் சொல்கிறேன்ல, நான் தூங்குறது இந்த விடிய காலையில் ஒரு மணி நேரம் தூங்கினா கூட அது பெரிய விஷயந்தான். அந்த டைமில் தான் எல்லோரும் பார்ப்பாங்க என்ன சார் காலையில் தூங்குறாரு அப்படின்னு. எனக்கு 24 மணி நேரம் எனக்கு பத்தலை, எனக்கு வேலை செஞ்சுட்டே இருக்கணும். இருந்தாலும் வேறு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியும் போது, அப்போது வேறு வழி இல்லாமல் சரி கொஞ்சம் நேரம் தூங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு தான் தூங்குவேன். மற்றபடி தூக்கமே வராது. பல நாட்கள் நான் தூங்காமையே முடிச்சுக்கிட்டே இருந்து வேலை பார்த்துருக்கேன். நான் பொய் சொல்லலை, வேணால் என்னுடைய குருநாதர் மரியாதைக்குரிய குருமணின்னு ஒருத்தர் இருந்தார். நான் முதல்ல இளையராஜா சாருடைய, என்னுடைய மாஸ்டர் இளையராஜா அவர், இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் தனுஷ் அப்படின்னு ஒரு திரைப்படம் உருவாச்சு. அதில் நான் ஒர்க் பண்ணும்போது என்னை பார்த்து அவர் அசந்து போயிட்டார். அவர் எடிட்டிங்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிட்டு போது, அவர் காலையிலையும் ஷூட்டிங் போவோம், பல்வேறு விஷயங்களை பண்ணுவோம், ரெக்கார்டிங்லாம் முடிக்கும். அதுக்கப்புறம் எடிட்டிங் ஒர்க்லாம் போகும்போது அவர் என்கிட்ட கொடுத்துட்டு அவர் தூங்கிடுவார். அவர் டயர்டாகிடுச்சுன்ட்டு என்கிட்ட பொறுப்பு கொடுத்துருவார். அந்த எடிட்டர் உட்காந்து நானும் உட்காந்து பல்வேறு விஷயங்களை ரெடி பண்ணி காலையில் வரைக்கும் விடியகாலம் 5:30 மணி வரும்னா அவர் காலையில் எழுந்து பார்க்கும்போது சொல்லுவார், இன்னும் தூங்கவே இல்லைடா அப்படின்னு. அப்போ காலையிலும் தூங்கலை, நைட்டில் தூங்கலை. எடிட்டர் சொல்லுவார், உண்மையிலே தூங்கவே இல்லை செந்தில்குமார் அப்படின்னு. இல்லைங்க அவர் தூங்கவே இல்லை, ஒர்க் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு. அவன் தூங்கவே மாட்டேறான், எப்படிங்க அவன் ஒர்க் பண்ணிட்டே இருக்கான் கண்ணு முடிச்சுக்கிட்டு, காலையிலும் தூங்கலை, இப்போ நைட்டும் தூங்கலைன்னா அவர் 24 மணி நேரம் தூங்காமே இருக்கான்னா பயங்கரமாக இல்லை. அதனால் எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுப்பாங்க. அந்த ப்ரொடக்ஷனில் எல்லா ஒர்க்கும் நான் பண்ணியிருக்கேன். பணம் இருந்தாலும் என்கிட்ட தான் கொடுப்பாங்க. எல்லா விஷயத்தையும் என் கண்ட்ரோல்லையே எங்களுடைய நண்பரும் இயக்குனருமான என்னோடய குருநாதர் குருமணி அவர்கள் இது பண்ணாங்க. அவங்கக்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். வேறு அந்த ஒரு படமே எனக்கு அவ்வளோ பெரிய அனுபவத்தை கொடுத்தது. ப்ரொடக்ஷன்னா என்ன, எடிட்டிங்னா என்ன. பிரசாத் ஸ்டுடியோவில் போயிட்டு உள்ளே போய் பெரிய அளவில் இந்த கலர் கிரேடிங்கு பல்வேறு விஷயங்களை பிரசாத் ஓனர்கிட்டே, அந்த ஸ்டுடியோட ஓனர்கிட்டே போய் பேசின முதல் ஆள் நான் தான். எங்கள் ப்ரொடியூசர் அப்துல் மஜீத் அவர்கள், அதாவது எங்கள் இயக்குனரோட அப்பா, அவர் கூட்டிகிட்டு போனார். முதல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற நான் ஒரு ப்ரொடியூசரோட அந்த பிரசாத் ஸ்டுடியோக்குள்ள உள்ளே போயிட்டு லேபுக்குள்ளேயே போயிட்டு இந்த டீலிங்லாம் பேசணும். அது என்ன நடக்கும், எவ்வளோ பேக்கேஜ், அது கலரிங் என்ன, எல்லாத்த பற்றியும் பேசணும். அது யார் அவர் சொன்னார், முதல்ல இந்த சினிமா வரலாற்றுலேயே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ப்ரொடியூசரோட
உள்ளே வந்து இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிற நீங்கள் ஒருத்தர் தான் தம்பி அப்படிங்கிற சொன்னாங்க. அதே மாதிரி இளையராஜா சார் சாங் ரெக்கார்டிங்கில் கூட நான் சில விஷயங்களை வந்து நான் சொல்லியிருந்தேன். அது ராஜா சார் என்னை பாராட்டினார். நான் ஏன் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நான் எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் கிங் மேக்கராக இருப்பேன். நான் எல்லாத்துலேயுமே வந்து புதுமைகளை புகுத்திக்கிட்டே இருப்பேன். என்னுடைய அடையாளம் அங்கே இருந்துக்கிட்டே இருக்கும். நான் பல விஷயங்களை வந்து முன்னிறுத்தி செஞ்சு முடிப்பேன். இவ்வளோ சினிமா ஒர்க்லாம் எனக்கு இருந்திருக்கு, சினிமா பேக்ரவுண்ட்லாம் எனக்கு இருக்குது. இப்போது அரசியல் நம்ம வேலை செய்யணும் இல்லையா? அரசியல் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வேலை பார்த்துட்டே இருக்கணும் நம்ம. இப்போது வந்து நான் திமுகவில் விஷயம் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. திமுகவில் வந்து நம்ம உதயநிதி அவர்கள் தான் வந்து சிஎம்மாக கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான வேலைகள் நடக்கணும். அங்கே இருக்க சீனியர்ஸ் எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு உதயநிதிக்கு வேண்டிய யங்ஸ்டர்ஸை வந்து பல பொறுப்புகளில் பதவிகளில் ஸ்டாலின் அவர்கள் நியமிப்பார். மரியாதைக்குரிய துர்கா ஸ்டாலின் அம்மா அவர்கள், நான் பெரிதும் மதிக்கத்தக்க மரியாதைக்குரிய அம்மா துர்கா ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சு முடிப்பாங்க நான் சொல்லியிருந்தேன். உதயநிதியை வந்து உதயநிதி மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலையும் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை அண்ணனை வந்து எல்முருகன் அவர்களை எப்படி நம்ம வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை கொண்டு வந்தோமோ அதே மாதிரி காங்கிரஸ் மேலிடத்தில் சொல்லி தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் வரணும் அப்படின்னா செல்வ பெருந்தகை அண்ணாவை என்னுடைய பரிந்துரை பேரில் தான் காங்கிரஸ் வந்து கொண்டு வந்தாங்க. பல்வேறு அரசியல் கட்சிகளில் நான் இப்படி ஆட்களை உருவாக்கிட்டே இருப்பேன். அதனால தான் என்னை வந்து எல்லோரும் வந்து என்னை திட்டமாட்டேன்றாங்க, என்னை கேள்வி கேட்க மாட்டாங்க, என்னை எதிர்த்து பேச மாட்டாங்க, எனக்கு எதிரான வழக்குகள் வராது. நான் கோபமாக பேசினாலோ நான் கோபத்தில் எதை திட்டினா கூட அதை பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருக்கேன். நான் சில விஷயம் நான் சொல்கிற விஷயங்களை கேட்கலன்னா எனக்கு கோபம் வரதான் செய்யும். ஏன்னா அதனால் வந்து இழப்பு நிறைய கட்சிக்கும் ஏற்படும், அவங்களுக்கும் இழப்பு ஏற்படும். அது புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதனால் எல்லா அரசியல் கட்சிக்கும் நம்ம வந்து எதிரியாக இருந்தால் கூட நம்ம நல்லது தான் பண்ணுறோம். அதனால தான் அண்ணாமலை கூட நான் அன்போடு இருந்தாலும் அன்போடு பேசினா கூட அண்ணாமலை திட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, டைம் வேஸ்ட் பண்ணுறாரு வேஸ்ட்டாக. அவர் யாரை நம்பணுமோ அவர் நம்ப மாட்டார், நம்ப கூட தானே பண்ணுறாரு. காசு கொடுத்து வேலை வாங்குறாரு, அவருக்காக காசு வாங்கிட்டு போய் வேலை பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க பணம் பறிக்கிறாங்க அண்ணாமலை கிட்ட, அவ்வளோதான் விஷயம். ஆனால் ஒரு வேலையும் நடக்காது அவருக்கு. இப்போ வரைக்கும் அவர் வந்து தலைவராக மறுபடியும் வர முடியல பார்த்தீங்களா? இதே என்னை வந்து சந்திச்சிருந்தாருன்னா இந்நேரம் ஒரு தலைவராகிட்டு இருப்பேன். நான் அதான் சொல்கிறேன், நான் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு நடந்தால், கட்சிக்கு நல்ல விஷயத்தை செய்கிறதா இருந்தால், பிஜேபிக்கு இணக்கமாக போனால் அவர் தலைவராக்கிடுவேன். அவர் முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவிப்பேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அவர் எனக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கலை, என்னை வந்து சந்திக்கலை. அப்போது ரவீந்திர துரைசாமி அப்புறம் இன்னும் பல பேர் நபர்களை பார்க்குறாங்க. பணத்தை வந்து கொடுத்து அவங்க பணத்துக்காக ப்ரொமோட் பண்ணுறாங்க அண்ணாமலையை. பணம் கொடுக்கலன்னா அண்ணாமலையை ப்ரொமோட் பண்ணவே மாட்டாங்க, இதுதான் சத்தியம். பணம் கொடுக்கலன்னா அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, பணத்துக்காக தான் வேலை செய்வாங்க. ஏன்னா ரவீந்திர துரைசாமிலாம் பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறாருன்னு மதன் ரோச்சர் வீடியோவே உங்களுக்கு வந்து சாட்சியாக இருக்குது. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பார்க்காத கூட அந்த வீடியோலாம் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ரவீந்திர துரைசாமி சொல்லிட்டார், ஆமாம் நான் பணம் வாங்கிட்டு தான் வேலை செய்வேன்ட்டு. இப்போ பணத்துக்காக வேலை செய்கிறவன் உண்மையாக அப்படி வேலை செய்வான். சித்தாந்தத்துக்காக வேலை செய்கிறவனு எங்ககிட்ட வியூகம் இருக்கும். பணத்துக்காக வேலை செய்கிறவன் பணம் வாங்கிட்டோமே ஏதாவது ஒன்று ஒப்பேற்றி ஒன்றுவோம். இப்போ ஒரு வேளை ஏமாற்றிட்டு அண்ணாமலைக்கு எதுவுமே கிடைக்கலன்னா ரவீந்திரன் துரைசாமி அண்ணாமலைக்கு பணத்தை ரிட்டர்ன் பண்ணுவார். ரங்கராஜ் பாண்டே வந்து இவ்வளோ ப்ரொமோஷன்லாம் பண்ணியிருக்காரு, அண்ணாமலைக்கு அதனால் எந்த பிரயோஜனம் இல்லாமல் போச்சுன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்களா? அதெல்லாம் வந்து பெய்டு. தினமலர் பத்திரிக்கை வந்து அண்ணாமலை பணம் வாங்கிட்டு தான் நியூஸ் போடுறாங்க, அண்ணாமலை புகுந்து பேசுகிறாங்க, அண்ணாமலை கொடுக்குற லெட்டரெல்லாம் அவங்க போடுறாங்க, பணத்துக்காக தான் போடுறாங்க. அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அது. ஆனால் அண்ணாமலைக்கு என்ன பிரயோஜனம்? காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கான வேலை நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா 1% கூட வேலை நடக்கலை. வெறும் பப்ளிசிட்டியை வச்சுட்டு உங்களை தூக்கி ஓரமாக உட்கார வச்சுட்டாங்கன்னா, வீட்டு காவலில் அண்ணாமலை வச்சுட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. இதையெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஏன் உதயநிதி உதவி செய்கிறீங்கன்னா நான் எல்லாருக்கும் செய்வேன். நான் ஒரு காய் நகர்த்திக்கிட்டே போவோம். ஒரு விஷயத்தில் நமக்கு எதிரியை வந்து நம்ம யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். அதே சமயம் நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு நாளைக்கு எதிரி ஆகிட்டா அந்த எதிரிக்கு எதிரி நண்பன் ஆகணும்ல, அந்த கான்செப்ட். அப்போது திமுகவுக்கு நான் உதவி செய்வேன், எல்லாருக்கும் நான் உதவி செய்வேன், எல்லாரையும் எனக்கு இணக்கமாக வச்சுப்பேன். யார் எப்போ எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியும். அதனால தான் உதயநிதி அவர்களை சிஎம்மாக உட்கார வைக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்டாலினுக்கு உடல் சரியில்லை தான், அது அவரே ஒத்துக்கிட்டாரு, அவங்க கட்சிகளுக்கும் ஒத்துப்பாங்க. அவர் வந்து இனிமேல் வந்து சிஎம்மாக இருக்கிறது பதிலாக 2026 திமுக சிஎம்மாக வர்றது கஷ்டம், அவங்க ஆட்சி பிடிக்கிறது. அதனால் உதயநிதி இப்போவே நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்கன்னு நான் சொல்கிறேன். அதுக்கான வேலை தான் இப்போ நடக்குது. அதனால் அங்கே சீனியர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு துரைமுருகன் பொதுச்செயலாளர் பதவியெலாம் நீக்கிட்டு புது ஆளை நியமிக்கிறாங்கன்றது முக்கியமான தகவலாக வந்திருக்கு. ஸோ விரைவில் உதயநிதி சிஎம் ஆவார். அவருக்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சகோதரா.